அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வெற்றி பெற ஜெயலலிதா பிளானை கையில் எடுக்கும் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தது. மிகப்பெரிய பேரியக்கமாக செயல்பட்ட ஒரு கட்சி தொடர்ந்து 10 தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. காரணம், அதிமுகவிற்கு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்ற ஒரு பெரும் குறை. அடுத்ததாக அதிமுக கட்சிக்குள் உட்கட்சி பூசல். ஜெயலலிதாவிற்கு அடுத்ததாக அதிமுகவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த OPS எடப்பாடி இடையேயான பிளவு, சசிகலா டிடிவி தினகரன் போன்றோர்களுடைய தலையீடு போன்றவை கட்சியை சுக்குநூறாக உடைத்து விட்டது என்றால் மிகையாகாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடர்ச்சியாக 10 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து வருகிறது. தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிமுக போட்டியிடவே இல்லை. திமுகவே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்பட்டாலும் கூட இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் தொடர்ச்சியாக 12வது தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது என்றால் மிகையாகாது. இப்படி அதிமுகவினுடைய தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பிலும் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார். எனவேதான் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தை கோயம்புத்தூரின் தொண்டாமுத்தூர் தொகுதியிலிருந்து தொடங்குகிறார். இந்த தொகுதி தான் SP வேலுமணி அவர்களின் சொந்த தொகுதி. SP வேலுமணி அவர்கள் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது தனது மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அதிமுகவிற்கு அர்ப்பணித்தார் என்றால் மிகையாகாது. அதிமுக எதிர்க்கட்சியானாலும் கூட கோயம்புத்தூரில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது. எனவேதான் தொண்டாமுத்தூர் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இது ஒருபுறம் இருக்க, அதிமுக ஒரு பேரியக்கம்தான். 2 கோடி தொண்டர்கள் உள்ளார்கள். அதே சமயத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி தேவை என்பதை உணர்ந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா காலத்தில் கூட வலிமையான கூட்டணியை உருவாக்கியுள்ளார் சில சமயங்களில். உதாரணத்திற்கு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவை வலிமையாக எதிர்ப்பதற்காக தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருந்தார். 43 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கி தரப்பட்டிருந்தது. இதில் 29 தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெற்று எதிர்கட்சியானது, அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆளும் கட்சியானது. திமுக இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது. ஆளும் கட்சியான திமுக எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. எனவேதான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி தேவை. செல்வி ஜெயலலிதா போன்ற வலிமையான தலைவர்கள் இருக்கும் பொழுதே வலிமையான கூட்டணியை நம்பினார்கள். இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தை நமது கூட்டணியில் இணைத்தால் மட்டுமே ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவோடு தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவை இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்கும் என்றும் பலர் கூறி வருகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம், SDPI, IJK, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என ஒரு வலிமையான கூட்டணியை அதிமுக தற்பொழுதே உருவாக்கி வருகிறது என்றால் மிகையாகாது. ஆனால் திமுக என்ற ஆலமரத்தை வீழ்த்த இந்த கட்சிகள் மட்டும் போதாது. தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியும் தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துள்ளதாகவும், எனவேதான் எடப்பாடி பழனிசாமி தனது நெருங்கிய நண்பர்களின் மூலமாக திரைமறைவில் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அவர்கள் இதுவரையிலும் விஜயை அணுகவில்லை. அதே சமயத்தில் புசி ஆனந்தை அணுகி இது தொடர்பாக பேசி வருவதாக கூறப்படுகிறது. விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி, 80லிருந்து 90 தொகுதிகள் போன்றவை விட்டுக் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பதாகவும், இந்த தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்துவிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை இலக்கு என்றும் கூறப்பட்டு வருகிறது. எனவேதான் 400 கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோரை தனது தேர்தல் ஆலோசகராகவும் நியமித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து கூட்டணி தொடர்பான எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை என்றும், அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் தங்களது தலைமையில்தான் ஒரு கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளோடு மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.